ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மஞ்சள் கலர் செவ்வந்தி பூவியும் ரெட் கலர் ரோஸையும் வச்சு ரொம்ப அழகாக மாலை ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம ரோஸ்லியாக இருக்கட்டும் செவ்வந்தி பூலியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி காம்பு வந்துட்டு ஒட்டை கட் பண்ணிடலாம். செவ்வந்தி பூவில் இந்த மாதிரி உடச்சமாவே காம்பு கட் ஆயிரும். அடுத்து நம்ம நார்மலாக ஒவ்வொரு பூவாக தான் கோர்க்க போகிறோம். நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சைஸ் ஊசியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய சைஸ் ஊசியாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெட்டையாக உள்ள நூல் போட்டுட்டு அதோட கடைசி பக்கத்தில் கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ் காம்பு வச்சு கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா அதே ரோஸ் காம்பு வச்சு ஒரு முடி போட்டுக்கோங்க. இது லாஸ்ட்டாக நம்ம ரோஸ் காம்பை எடுத்துகிட்டு போகிறோம். அது ஒரு அளவுக்காக தான். அடுத்து நம்ம ஒவ்வொரு பூவாக இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி காம்பு ஒடிச்சதுனால நல்லா சென்டராக பார்த்து இந்த மாதிரி கோர்த்து அதோட கடைசி பக்கம் நூலோட கடைசி பக்கம் கொண்டு போய் விட்டுருங்க. ரோஸ் காம்பு கட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல. அடுத்து நான் பாருங்கள் ரோஸ் கோர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா டைட்டாக கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. அந்த ரோஸோட காம்பு பகுதி போய் செவ்வந்தி பூவோட மேல் பகுதியில் நல்லா இறுக்கமாக ஒட்டின மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மாலை. இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று செவ்வந்தி பூ ரோஸு, செவ்வந்தி பூ ரோஸு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோர்த்து ரெடி பண்ணும்போது மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக எல்லோ கலரில் ரெட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் தூரம் கோர்த்ததுமே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நம்ம கோர்த்து கற்றுக்கிட்டோமா, நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்ம வேணுங்கிற டைப்பில் மாலையை கோர்த்துக்கலாம். பாருங்கள், சிம்பிளாக வந்துட்டு 1/4 கிலோ செவ்வந்தி பூ 1/4 கிலோ ரோஸ் வாங்கிட்டோமா போதும். செவ்வந்தி பூ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒயிட் கலரு இந்த மாதிரி எல்லோ கலரில் எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். ரெட் கலர் ரோஸ் மட்டும் பாருங்கள் செவ்வந்தி பூ சைஸ்லேயே தான் இருக்கும். இது வந்துட்டு பட்டன் ரோஸ் கிடையாது, குட்டி ரோஸு. செவ்வந்தி பூ சைஸ்லேயே தான் இருக்கும் இந்த ரோஸு. இந்த ரோஸும் வந்துட்டு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோமா போதும். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய மாலையாகவே கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற அளவு நீளம் கோர்த்துட்டு கொஞ்சம் நூல் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு செட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அடுத்து மாலையோட குஞ்சம் சைடு வந்துட்டு பூ கோர்க்கறதுக்காக அதே ஊசியில் கொஞ்சம் உள்ள நூல் போட்டு இந்த மாதிரி ரெட்டையாக போட்டு குட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா குஞ்சம் வந்துட்டு ஒரு 4 கண்ணி 5 கண்ணி தான் கோர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரோஸை காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கமுத்தி கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க ஒரு பூ மட்டும். அடுத்து செவ்வந்தி பூ நார்மலாக இந்த மாதிரி மேல் பக்கம் பார்த்த மாதிரியே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தாக வேணாலும் கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பூ மட்டும் கோர்த்து எடுத்துக்க போகிறேன். கமுத்தி ஒரு ரோஸ் கோர்த்துட்டு அப்புறமா மேல் பக்கமாக பார்த்த மாதிரி 3 செவ்வந்தி பூ கோர்த்துட்டு அடுத்து 2 ரெட் கலர் ரோஸ் கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். மாலையில் இருக்கிற பூ வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி மாலையை திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், நம்ம மாலை கோர்த்து இல்லைங்களா, அப்போ வந்து ரோஸ் காம்பு ஃபஸ்ட்டு வச்சு கட்டணும். அந்த ரோஸ் காம்பு 2 இந்த மாதிரி இழுத்தமாகவே வந்துடும். இந்த மாதிரி பொசிஷனில் மாலையை வச்சுக்கிட்டு நம்ம நல்லா 3-4 முடி போட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். நல்லா இறுக்கமாகவே முடி போட்டுக்கோங்க. செவ்வந்தி பூ மாலை நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதுவும் நம்ம இந்த மாதிரி ஒத்த சைடாக தான் கோர்த்துருக்குறோம். இந்த மாதிரி நல்லா 4-5 முடி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம குஞ்சம் சைடு கோர்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நூலை ரெட்டையாக பிரித்து அடிப்பக்கமாக ஒரு நூலை போட்டு எடுத்துக்கோங்க. மேல் பக்கமாக ஒரு நூல் போட்டு அந்த நூலையே ரெட்டையாக பிரித்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த நூல் வந்துட்டு நம்ம மாலையோட நூல் கூட போய் அட்டாச் ஆகிற மாதிரி நல்லா நெருக்கமாக முடி போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா 5-6 முடி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மாலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக எல்லோ கலரில் ரெட் கலர் ரோஸ் வச்சு எவ்வளோ சூப்பராக மாலை டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். ஒரு பண்டிகை டைம்லலாம் நம்ம வந்துட்டு கடையில் போய் மாலை கேட்டோம்னா மாலை அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க. அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாடலில் இருக்காது. இது பாருங்கள், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணுற விதத்தில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்டிகை டைமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வாங்கி ரெடி பண்ணி கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம இந்த மாலையில் எந்த இடத்துலையுமே கட்ட தேவையில்லை. அதனால் குட்டி பசங்க கூட ரொம்ப அழகாக இந்த மாதிரி மாலையை கோர்த்து எடுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண ஊசி வச்சு ஒவ்வொரு பூவாக தான் நம்ம கோர்த்து எடுக்க போகிறோம். அதனால் பெரிய சைஸ் ஊசி தான் வேணும் அப்படிங்கிறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சைஸ் சாதாரண ஊசியில் கூட இந்த மாதிரி அழகான மாலையாக கோர்த்து எடுக்கலாம். நூல் மட்டும் பார்த்து ரெட்டையாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக ரிப்பன் விற்கிது கடையில், ஃபேன்சி ஸ்டோர்லலாம் இருக்கும் மாலை கோர்க்கறதுக்கு, அதை கூட போட்டுக்கலாம். அது கூட போட்டு செஞ்சோம்னா நல்லா ஹெவியாக இருக்கும் மாலை. நம்ம கையாலேயே சாமிக்கு மாலை ரெடி பண்ணி போடுறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.